மேரி என்பவரின் தற்போதைய வயது 16. அவள் தம்பியின் வயதை விட 4 மடங்கு பெரியவள் எனில் அவள் தனது தம்பியின் வயதை விட 2 மடங்கு பெரியவளாக இருக்கும்போது மேரியின் வயது என்னன்னு கேட்குறாங்க. இதில் தம்பியின் வயதை விட 4 மடங்கு மேரி பெரியவள்னு சொல்கிறாங்க. அப்போ தம்பி வயது எவ்வளோன்னு கொடுக்கல. அப்போ தெரியாத தம்பியோட வயதை நம்ம எக்ஸ்ன்னு எடுத்துக்கிருவோமா? தம்பியோட வயது எக்ஸ்ன்னு எடுத்தாச்சு. அப்போ இந்த தம்பியின் வயதை போல் 4 மடங்கு இருக்குது. 4 மடங்குனா 4ஆல் பெருக்கணும்னு அர்த்தம். அப்போ 4x எவ்வளவா? 4 மடங்கு பெரியவளாக இருக்கும்போது வயது எவ்வளவா? 16 வயது. அப்போ இதிலேருந்து தம்பியோட வயதான எக்ஸை கண்டுபிடிச்சிடலாமா? x = 16. பெருக்கல்ல உள்ள 4 இந்த பக்கம் வரும்போது வகுத்தல் 4 மாறிடும். 1 நாங்க 4, 4 நாங்க 16. அப்போ தம்பியோட வயது 4. நெக்ஸ்ட் என்ன கேட்டிருக்காங்க? அவள் தனது தம்பியின் வயதை விட 2 மடங்கு பெரியவளாக இருக்கும்போது மேரியோட வயதுன்னு கேட்டிருக்காங்க. நமக்கு எவ்வளோ வருஷத்துக்கு அப்புறம் 2 மடங்கு பெரியவளாக இருப்பா அப்படிங்கிறது தெரியாது. அப்போ ஃபஸ்ட்டு நம்ம வருஷத்தை கண்டுபிடிக்கணும். இப்போ வருடம் நமக்கு என்னன்னு தெரியாது. எப்போவுமே நம்ம தெரியாட்டா எக்ஸ்ன்னு எடுத்துக்கிடுவோம். இதில் நமக்கு எக்ஸ் ஆல்ரெடி வந்துருச்சு, அதனால் நம்ம இதை டீன்னு எடுத்துக்கிடுவோம். அப்போ வருடம் கண்டுபிடிக்கணும், அது தெரியாதனால நம்ம டீன்னு எடுத்துக்கிடுவோம். இப்போ எக்ஸாம்பிளுக்கு இப்போ வருஷம் 2 வருஷம்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா 2 வருஷத்துக்கு அப்புறம் வயசு கூடுமா? தம்பியோட வயசுலேருந்தும் 2 வயசு கூடும், அக்காவோட வயசுலேருந்தும் 2 வயசு கூடும். அதே மாதிரி தான் நம்ம அப்போ டீன்னு எடுத்துருக்கோம். அப்போ டீனா தம்பியோட வயசுலேருந்தும் டி வயசு கூடுமா? அப்போ 4 + டீன்னு கூடும். அக்காவோட வயசுலேருந்தும் டி வயசு கூடுமா? அப்போ 16 கூட்டல் டி. நெக்ஸ்ட் என்ன சொல்லியிருக்காங்க? 2 மடங்கு தம்பியின் வயதை போல் 2 மடங்கு கூடுச்சுன்னா அக்காவோட வயது என்னன்னு கேட்குறாங்க. அப்போ இப்படி எழுதிக்கிட்டு இதிலேருந்து சால்வ் பண்ணால் 16 கூட்டல் டி = இந்த 2 வச்சு 4ஐயும் பெருக்கணும், டீயையும் பெருக்கணும். அதாவது இந்த 2 நம்பரையுமே இந்த 2ஆல் பெருக்கணும். 2 நாங்க 8 கூட்டல் 2t. டி டேமெல்லாம் ஒரு சைடும் நம்பர் டேமெல்லாம் ஒரு சைடும் கொண்டு வந்தால் 16 கூட்டலில் உள்ள 8 இந்த பக்கம் வரும்போது -8ஆக மாறிடும். = 2t கூட்டலில் உள்ள டி இந்த பக்கம் வரும்போது +t -tயாக மாறிடும். அப்போ 16 8ஐ மைனஸ் பண்ணால் 8 வரும். = 2tலேருந்து 1tயை மைனஸ் பண்ணனா 1t வரும். அப்போ வருஷம் 8 நமக்கு தெரிஞ்சிருச்சு. அப்போ 8 வருஷத்துக்கு அப்புறம் 8 வருடத்திற்கு பிறகு மேரியோட வயது எப்படி இருக்கும்? 16 வயதுலேருந்து 8 வயது கூட இருக்குமா? 16 8ஐயும் கூட்டினா 24. அப்போ 24 வயசு. அதாவது தம்பியின் வயதை விட 2 மடங்கு பெரியவளாக இருக்கும்போது மேரியின் வயது 24 வயது. இது இந்த வருஷம் 2025 குரூப் 1ல் கேட்ட மேக்ஸ் கொஸ்டின்.